அன்பானவர்களே, நம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய வரலாற்றுகளை பார்ப்போம். கம்பம் பீர் முகமது பாவலர் என்று கூறினால் அனைவரும் அறிந்தவரே. இவர் போலீசில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேசிய இயக்கத்தில் நோக்கம் கொண்டு திருச்சிராப்பள்ளியில் இருந்தபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ராஜாஜி, ஈவே ராமசாமி நாயக்கர், டாக்டர் வரதராஜுலு நாயுடு முதலியோர்களுடன் தொடர்பு கொண்டு பணியாற்ற எண்ணம் கொண்டு தனது சப் இன்ஸ்பெக்டர் பதவியை துறந்து கலை உலகிலும் பிரச்சாரத் துறையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். எங்கும் சுற்றி தேசிய எழுச்சியை ஏற்படுத்தினார். ராஜாஜி ஈவேராவின் பிணக்குகளிலும் தலையிட்டு மனக்கிளேசங்களை தீர்த்து வைத்தார் மற்றும் விளையாட்டு வீரர்களை தன் இனிய மொழிகளால் ஊக்குவித்து வந்தார். அரசு பணியிலிருந்து விலகி தனது கம்பம் நகருக்கு 1928 வந்து சேர்ந்தார். அது முதல் கம்பம் நகரில் உள்ள முக்கிய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வாசக சாலை ஒன்று பேரூராட்சி நிலையத்தின் அருகே ஏற்படுத்தி அதன் மூலம் தன் காவிய திறமையாலும் தேசிய உணர்ச்சியையும் உண்டாக்கி அனைத்து மத நண்பர்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வந்தார். நகரத்தில் காங்கிரஸ் கமிட்டியை நிறுவி தினமும் தொண்டர்களை ஊக்குவிக்க தன் எழுச்சிமிக்க பாடல்களை பாடிக்காட்டியும் ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் அலுவலகத்தில் காந்தியடிகளின் போதனைகளுக்கு விளக்கங்கள் எடுத்து உரைத்தும் வாலிப தோழர்களுக்கு உடற்பயிற்சியும் சிலம்பம், பூப்பந்து, நாடக பயிற்சிகளையும் கொடுத்து வீரர்களை உருவாக்கினார். கம்பம் நகர்வாழ் மக்கள் அனைவரும் ஒருங்கே பாவலர் சொன்னால் போதும் என்னும் கீர்த்தியை அடைந்தனர். இவரின் தேசிய கீதமும் தெய்வீக கீதமும் வீறு கொண்டு எழுந்து நிற்கும் வீர காவியங்களாகும். காந்தியடிகள் கம்பம் வந்திருந்த போது ஆற்றிய தொண்டும் பணிவிடைகளும் சொல்லில் அடங்காது. இவரின் செயலை கண்டு காந்தியடிகள் மிகவும் முகமலர்ந்து பொதுக்கூட்ட மேடையில் மிக மிக புகழ்ந்து கம்பம் நகரின் சேவையை பாராட்டினார். பின் 1941 ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகம் செய்து 1 வருடம் சிறை தண்டனை அடைந்து விடுதலை ஆனார். நம் பகுதி சார்ந்த சுதந்திர வீரர்களை மீண்டும் அறிவோம். நன்றி.